சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முடி அடர்த்தியாக நல்லா கருன்னு கருப்பாக காடு மாதிரி வளர்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். இது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹேர் ஆயில். இது உங்கள் முடி நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோம்மேடு ஹெர்பல் ஷாம்பு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஷாம்புவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி ஒன்று கூட கொட்டாது. அதுக்கு 100% கேரண்டி. வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு கைப்பிடி மயிலாஞ்சி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, ஒரு 10 செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி, ஒரு 4 பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்தது, கொஞ்சம் அதிகமாகவே ஒரு கைப்பிடிக்கு அதிகமாகவே கருவேப்பிலை, ஒரு துண்டு கத்தாழை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், அரை ஸ்பூன் குருமிளகு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு எடுத்துருக்கோம். இப்போது ஆயில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய், 200 மில்லி விளக்கெண்ணெய், 100 மில்லி தேங்காய், இந்த 3 ஆயிலுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை காய்ச்ச போகிறோம். சரி, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 எண்ணெயும் நம்ம ஒன்றா ஊற்றிக்கிட்டோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறோம். கத்தாழை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மயிலாஞ்சி, நெல்லிக்காய், நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. வெந்தயத்தை மட்டும் நம்ம தனியாக வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்து அரைக்க வேண்டாம். இப்போ இந்த பொருளையெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதித்து புகை வர அளவுக்கு ஆகிற வரைக்கும் விடாமல் ஒரு அளவுக்கு வெதுவான சூட்டோடு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இதே நீங்கள் வந்துட்டு எண்ணெயை நல்லா சூடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்சதையெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது அப்படி நுர வந்து பொங்கி உங்களோட எண்ணெயெல்லாம் கீழே வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால் இது காய்ச்சும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக காய்ச்சணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சணும். இதை வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க, இது பக்கத்துலேயே இருந்து காய்ச்சுங்க. இந்த பச்சை தண்ணியெல்லாம் போய் நல்லா அது கரிஞ்சு முருகி வரணும். இப்போ நம்ம இதில் அந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துற எல்லா பொருளுமே அதிக மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இதில் நம்ம அந்த பூண்டு, இஞ்சி, குருமிளகு சேர்த்துறனால உங்கள் தலையில் அரிப்பு, பொடுகு எதுவுமே இருக்காது. உங்கள் ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் எப்போவுமே. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் இலக்கிட்டே இருங்க, இல்லைனா இது பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த எண்ணெயை அப்படியே நம்ம சூடு பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு பூண்டையும் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அந்த ஒரு துண்டு இஞ்சியையும் நம்ம தட்டி சேர்த்துக்கலாம்.
இப்போது எண்ணெய் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது தான் கரெக்டாக இந்த மாதிரி ஆகும். நம்ம நெருப்பு அதிகமாக வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை டக்குன்னு போட்டோம் அப்படின்னா அது பொங்கி வந்திருக்கும். இப்படி நம்ம அடுப்பில் வைக்காமல் நல்ல வெயில் காலமாக இருக்கிறனால நம்ம இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வெள்ளை துணி மேலே போட்டு கட்டி நல்லா நீங்கள் வெயிலில் ஒரு 3 நாள் 4 நாள் விட்டாலும் அப்போது இந்த எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துடும். நம்ம அடுப்பில் காய்ச்சறத விட அந்த மாதிரி வெயில்லையே வச்சு நம்ம எண்ணெயை காய்ச்சி எடுக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெயில்லையே வச்சு காய்ஞ்சி அந்த மாதிரி காய்ச்சி எடுக்கிற எண்ணெய் உங்களுக்கு அப்படியே முடி கம்பி மாதிரி ஸ்ட்ராங்காக வளரும். இதை அந்த மாதிரி வெயிலில் வைக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அடுப்புலையே வச்சு காய்ச்சிக்கலாம். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி நம்ம போட்ட அந்த இலைகளெல்லாம் நல்லா முறுக்கி அப்படியே மேலே நிற்கும். இந்த அளவுக்கு காஞ்சி நல்லா முறுகி வரணும். நடுவில் இருக்கிற அந்த நுரையெல்லாம் போய் நல்லா ஆயில் தெரியணும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த எண்ணெய் காயும் போது பார்த்திங்கன்னா இந்த நுரையெல்லாம் விலகி நடுவில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த எண்ணெய் நல்லா கருப்பாக நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளோட கரெக்டான ஸ்டேஜு. பாருங்கள், இப்போ நல்லா விலகி எண்ணெய் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா இந்த எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஊற்றும்போது கவனமாக பார்த்து ஊற்றுங்க, சிந்தாமல் கரெக்டாக ஊற்றிடுங்க. இந்த எண்ணெயோட கலரு பார்த்தாலே அப்படி நல்லா கருப்பாக நல்லா இதாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம இதை ஊற்றியாச்சு. இந்த சட்டியிலேருந்து இந்த கசடு எல்லாத்தையுமே நல்லா வலித்து எடுத்துக்கோங்க. இது செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செய்யணும். ஆனால் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதே நம்ம அழகாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலேயே வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு காஸ்ட்லியான எண்ணெயெல்லாம் நம்ம அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம இப்படி செஞ்சு வைக்கிறது செலவும் கம்மி, நிறைய அளவு எண்ணெய் கிடைக்கும். இது நீங்கள் ரொம்ப நாளைக்கு இது வரும், 3 மாதத்துக்கு மேலேயே வரும். இப்போது அந்த சக்கையெல்லாம் நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த எண்ணெய் நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த சக்கையை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை கூட நம்ம குளிக்கும்போது தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம ஷாம்புவோ ஏதோ போட்டு நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அது இன்னும் ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு அதை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சதும் நம்ம இதை ஒரு பாட்டிலில் தேய்க்கிறதுக்கு தேவையான அளவை மட்டும் எடுத்து ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கலுமே சேர்த்தலை, எல்லாமே இயற்கையான பொருள்கள் தான் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே முடியை நல்லா வளர வைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் நம்ம சேர்த்துன எல்லாமே இந்த முடிக்கு ரொம்ப நல்லது. இது முடியோட வேர்க்கால்கள் வரைக்கும் இந்த எண்ணெய் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணி தேய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி நல்லா கருன்னு கருப்பாகிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம கையில் ஊற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எண்ணெயோட கலரு, அந்த எண்ணெயே நல்லா கருப்பாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.